தேர்தல் வாக்குறுதியில இந்த அரசுக்கு சொந்தமான பகுதிகளில், அதாவது ஏரி, ஆறு, குளம், இது போல குட்டை, இது போல பகுதிகளில் இந்த சென்னையோட பூர்வக்குடி மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு வராங்க. பெரும்பாலும் சென்னையில பூர்வக்குடி மக்கள் வந்து இது போல பகுதிகளில் தான் அதிகமா வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க தான் இந்த சென்னையோட அடையாளம். நான் ஆட்சிக்கு வந்தா, தாவேகா கட்சி ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு எல்லாம் பட்டா வழங்குவேன். ரொம்ப வருஷ காலமா அங்க வாழ்ந்துட்டு வரவங்களுக்கு நான் நிச்சயம் பட்டா வழங்குவேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கோட்டூர்புரம், பூந்தமல்லி, கிருஷ்ணகிரி மாவட்டம், இது போல பல இடங்கள்ல வந்துட்டு அரசுக்கு சொந்தமான நிலத்தை மக்கள் அபகரிச்சிட்டாங்க, நீங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உரிய அவகாசம் அந்த மக்களுக்கு கொடுக்காம அரசு அதிகாரிகளோட போய் அந்த வீடை இடிச்சு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து தெருவுல போட்டு குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் ஒரு பாரபட்சம் பார்க்காம கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம தெருவுல இழுத்து விடுறாங்க இந்த தாவேகா கட்சி ஆட்சியில. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் வந்து நிப்பான், மக்கள் தான் விஜய், விஜய் தான் அந்த மக்கள்னு சொல்லி வாய் கிளிய பேசிட்டு இன்னைக்கு மக்கள் கண்ணீரும் கவலையுமா இருக்கிறாங்க. மக்களை போய் பார்க்கறது கிடையாது, மக்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தீர்வும் கொடுக்கறது கிடையாது. நீங்க நிலத்தை வந்து அபகரிச்சிட்டான்னு சொல்லி வெளியேற்றுறீங்க. இத்தனை வருஷமா அவங்க அங்கதானே இருந்தாங்க, அப்ப தெரியலையா? ஒரு ஒரு புறம்போக்கு நிலத்தை ஒரு பொதுமக்கள் குடியேறாங்கன்னா தடுத்து நிறுத்த வேண்டியது அரசோட கடமை தானே. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கும், எல்லாமே சேர்த்துதான் கேள்வி கேட்கிறோம். சரி, நீங்க மாற்றத்திற்கான தலைவர் தானே, உங்க உங்க கையில அதிகாரம் இருக்குல்ல, இதை பண்ணாதீங்க, அந்த மக்கள் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கலாமே. நீங்க மக்களுக்கான தலைவரா? இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கதறாங்க, இளம் வயது பெண்கள் கதறாங்க, விஜயண்ணா உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தினேன், எங்க வீடுகளை இடிச்சிட்டாங்க, நாங்க வந்து அனாதையா நிக்கிறோம், வாங்கண்ணா வந்து காப்பாத்துங்கண்ணா, எங்களுக்கு குரல் கொடுங்கண்ணான்னு சொல்லி கதறாங்க. நீங்க அண்ணன் தானே, தமிழ்நாட்டுக்கு அண்ணன் தானே, உங்க தங்கச்சி அக்காங்க வந்து கதறாங்களே, யார் வீட்டுல இருக்கீங்க? யாருக்கு நீங்க ஆட்சி பண்றீங்க? வாக்குறுதியில ஒண்ணு கொடுக்கறது, அதை வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த பண்றது. திமுக போல அதிமுக வேலையை தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க மாற்றத்திற்கான தலைவரா? ஒரு அம்மா சொல்லிக்கிறாங்க, ஒரு வயசான அம்மா சொல்றாங்க, எனக்கு போராட வயசு இல்லப்பா, எனக்கு தெம்பும் கிடையாது, என்னை கொண்டு போட்டுருங்க, நான் விஜய்க்கு இதுக்காக நான் வாக்கு செலுத்தினேன், திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு சொல்லி தானே நாங்க மக்கள் வந்து மாற்றத்தை உருவாக்கணும், தாவேகா கட்சியை ஆட்சியில உட்கார வச்சோம், இப்ப தாவேகா கட்சி மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அழுகுறாங்க அந்த தாய். இதெல்லாம் உங்க காதுல விழல. ஒரு கார்பரேட் முதலாளி வீட்டுல ஒரு பிரச்சனைனா உங்களை எல்லாம் போய் பார்க்க முடியும். ஒரு பணக்கார வீட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு பிரச்சனைனா உங்களால நேர்ல போக முடியும். இன்னைக்கு ஏழை மக்கள், எளிய மக்கள், பாமர மக்கள், அவன் வந்து கண்ணீர் சிந்தினா அதை கவனிக்க உங்களுக்கு வந்து நேரம் கிடையாது. சினிமால மட்டும் மக்களோட மக்களா நிக்கிறது, நிஜ அரசியல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு ஓடுறது.